Hi all, welcome back to Flavors of Life. இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் ப்ளஸ் ரிவ்யூ ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். எங்களோட புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற கூடிய சீக்கிரம் அது அடுத்த ப்ளாகில் உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். அதுக்காக ரேக் வாங்கி இன்னும் ப்ராடக்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அந்த ரேக் பற்றியான ரிவ்யூ தான் இது வந்து போல்ட்லெஸ் ரேக்கை நான் ஆன்லைனில் ட்ரோ மாட்டுங்கிற அப்படியில் ஒரு இன்ஸ்டா பேஜில் பார்த்து நம்பர் எடுத்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு இதுதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அதேமாதிரி ஈஸியாக நம்ம மூவ் பண்ண அடுத்தடுத்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகும்போது இல்லை வீடு ஷிஃப்ட் பண்ணுற போது ஈஸியாக இருக்கும் கழட்டி மாட்டுறதுக்கு. அதனால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இவ்வளோ பேர் பெட்டியில் வந்துச்சு, பயங்கர வெயிட்டு. அவங்க சாட்டர்டே எங்களுக்கு புக் பண்ணியிருந்தாங்க, ஜூலை எண்ட் சாட்டர்டே புக் பண்ணியிருந்தாங்க. 2 டேஸ்லேயே வந்துருச்சு. எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஷிப்பிங் சார்ஜ் தனியாக நம்ம டெலிவரி அப்போ பே பண்ணிக்கணும். வந்துருச்சு. ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா வெயிட் இருந்துச்சு, நல்லா குவாலிட்டியும் ஓகே தான் எங்களுக்கு. ஸோ இது வந்து அதில் உட்டன் ஷெஃப், லேமினேட்டட் நான் லேமினேட்டட் 2 கேட்டகரி இருக்குது. லேமினேட்டட்னா மேலே கொஞ்சம் வேறு மாதிரி உட் வரும். இது நான் லேமினேட்டடே நான் வாங்கிட்டேன், எனக்கு இது ஓகேன்னு சொல்லிட்டு. பிளாக் ஸ்டீல் ராட்லாம் பார்ட்டாக இருந்துச்சு. இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்ஸ்டா பேஜ் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ட்ரோ மார்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். அவங்க காண்டாக்ட் சென்னையில் இருக்காங்க, போரூரில். அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் கண்டிப்பாக இந்த பேஜ் பற்றி பேசி ஆகணும், கஸ்டமர் கேர். நான் காண்டாக்ட் பண்ண அடுத்த ஒரு 1 ஹவர்லேயே அவங்க டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணி எனக்கு என்னம்மா நீட்ஸ் இருக்குது, என்ன பிஸ்னஸ், உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டில் வேணும், இந்த மாதிரி ரேக்ஸ்லாம் இருக்குதுன்னு எப்போ ஃபோன் பண்ணாலும் நம்ம டவுட்ஸ் கிளியர் பண்ண அவங்க ரெடியாக இருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்காகவே நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா மற்ற பேஜ்லாம் நான் நிறைய டைம் போட்டப்போ ரிப்ளே வரல, அவங்க ப்ரைஸ் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இது வீடியோ கால் வரைக்கும் அவங்க பண்ணி இதை ஹெல்ப் பண்ணி ரிசீவ் ஆகிடுச்சின்னு கால் பண்ணி கேட்குறாங்க. மேம் தயவு செஞ்சு சீக்கிரம் போய் பார்சல் எடுத்துக்கோங்க, வந்துருச்சு, நான் டிலே பண்ணாதீங்க, டேமேஜ் பண்ணிடுவாங்க. டேமேஜ் ஆக வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இது வந்து பேக் பண்ணி வருது, அட்டைப்பெட்டிஸில் தானே கிழிஞ்சிரும். அதனால் நீங்கள் ப்ளீஸ் போய் எடுத்துக்கோங்க. அவ்வளோ கேரிங்காக பேசினாங்க. ஸோ இது வந்து நான் பார்த்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பயங்கர ஈஸி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி செட் பண்ணுறது பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அதுக்கு எத்தனை பீசஸ் இருக்குன்னு அதில் மென்ஷன் பண்ணி கிளியராக கொடுத்துட்டாங்க. அந்த மேலே வைக்கிற வாசர் வரைக்குமே எங்களுக்கு கிடச்சிருந்தது பேக்கெட்டில். இதில் எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, உட்டன் ஹேமர் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபிட் பண்ணும்போது அதை போட்டு தட்டுவோம், அந்த வீடியோ பின்னாடி வரும். அதை போட்டு தட்டும்போது கையில் ஸ்டீல்னால கையை வச்சு இது பண்ண முடியல, பயமாக இருந்துச்சு. ஸோ இதில் ஈஸியாக ஃபிட் பண்ணிட்டோம். அதனால் ஹேமர் தேவைப்படுச்சு. ஆனால் ஹேமர் அவங்க வைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரோமார்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹேமர் ஒன்று கொடுங்க ஃப்ரீயாக. ஸோ எங்களுக்கு போட்டு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது தட்டும்போது ஈஸியாக லாக் ஆகுது, ஹேண்டை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். இது சொல்லியிருந்தாங்க தனியாக விமனே வந்து டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம், பெருசாக ஹெல்ப் தேவைப்படாதுன்னு. அதே அவங்க சொன்ன மாதிரியே தான் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் சிக்கிட்டு இருந்துச்சு. பட் நாங்கள் அந்த குச்சி வச்சு நாங்கள் தட்டியெல்லாம் இது பண்ணிட்டோம். டோட்டலாகவே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1 ஹவர் தான் ஆச்சு. டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்கனால ஸ்டர்டியாக இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு லெவல் ஹைட் வரைக்கும் தான் அந்த கீழே இருக்க ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்க, லென்த்து. அதுக்கப்புறம் இந்தமாதிரி ஒரு ஜாயிண்ட் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க சின்னதாக. அதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு மேலே திருப்பி நம்ம ஜாயின் பண்ணி இன்னொரு இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஈஸி தான், சும்மா அப்படியே இன்சர்ட் பண்ணுறது தான். இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. வித்தும் அவங்க சொன்ன அளவில் எதுவும் சேஞ்சஸே இல்லை, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அது அவங்க சொன்ன அளவு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க மேம், உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ரேக் இருந்துச்சுன்னா அப்படின்னாங்க. அதே மாதிரி மெஷர் பண்ணி எனக்கு இது போதும்னா கரெக்டாக அதே மாதிரி வந்துச்சு. கூடிய சீக்கிரம் என்ன புது பிஸ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோவில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஹேமர் இல்லாமல் தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டிக் தான் எங்கள் வீட்டில் வெயிட்டாக இருந்துச்சு கொஞ்சம். அதை வச்சு கொஞ்சம் தட்டி நாங்கள் அங்கங்கே ஸ்க்ரூவை இறக்கிட்டோம். ஸ்க்ரூ கூட இல்லை, அவங்களே அந்த சைடில் இருக்க ராட்லாம் அங்கங்கே ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது, பட்டன் மாதிரி, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான். இதுதான் அந்த தட்டு. ஸோ இதை வச்சு நாங்கள் கார்னர்லேயும் நம்ம ஒரு தட்டுனா அப்படியே அழகாக இறங்கிக்கிறது ஷெல்ஃப்குள்ளார. அதுக்கு மேலே நம்ம வச்சுக்க வேண்டிய பொருள் புக் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ரேக்காக பிஸ்னஸ்க்கு ரேக்காக மெயினாக யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கு. புக்ஸும் அடக்கிக்கலாம். இதில் வந்து சர்டன் வெயிட் கொடுத்துருக்காங்க அவங்க, அந்த வெயிட்கள் உட்பட்டால் நம்ம இது வாங்கிக்கலாம். நம்மளுக்கு எதுக்காக தேவைன்னு அவங்களே கேட்குறாங்க. ஓகே, வீடியோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா பாய். இந்த வீடியோ பற்றி லிங்க்லாம் நான் கீழே